ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக் புக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வீடியோலாம் பார்த்துருந்தீங்களா? பிடிச்சிருந்ததா? இன்னைக்கு நம்ம ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் பண்ண போறோம். கணேஷ் சதுர்த்திக்கோசரம் மோதகம் பண்றோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொழக்கட்டைக்கு முதல்ல பூர்ணம் தயார் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றங்கிறது பார்க்கலாம் வாங்க. 3/4 கப் வெல்லத்தை ஒரு பாத்திரத்துல நம்ம இப்படி போட்டுக்கலாம். இதுல வெல்லம் கரையிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுப்போ. நம்ம ஸ்டவ் நல்லா ஆன் பண்ணி வெல்லம் நம்மளுக்கு நல்லா கரையட்டும். வெல்லம் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சு இதை எடுத்து வடிய வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு பேனை சூடு பண்ணி அதுல வெள்ளை கரைசலை வடிகட்டி விடுறேன். நம்ம பேன்ல ஊத்திருக்கிற வெள்ளை கரைசலும் நல்லா கொதிக்கிட்டோம். நம்மளுக்கு 2 நிமிஷத்துக்கு வெல்லம் நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோம்னா இப்ப நான் தேங்காவை சேர்க்க போறேன். இதுல 3/4 பங்கு வெல்லத்துக்கு நான் 1 கப் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். துளி ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். உருண்டு வரும். அப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இங்க பாருங்க, பூர்ணம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும்னே நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இந்த ஸ்டேஜ் வரணும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும் நம்ம. இப்ப நம்ம மேல் மாவு பண்ண போறோம். எனக்கு பேன் நல்லா சூடேறிட்டு இருக்கு. 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் ஜலம் விடலாம், தண்ணி. இந்த தண்ணியில நம்ம துளி உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு மேல நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டா ஒட்டாம வரும் நம்மளுக்கு. நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டுல செஞ்ச அரிசி மாவு. இது எப்படி பண்ணேன் அப்படின்னா, 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துட்டேன். அது வந்து 1 மணி நேரம் நல்லா சுத்தம் பண்ணி ஊற வச்சு ஒரு காட்டன் துணியில நல்லா நிழலோனத்தை ஆற வச்சுட்டேன். ஃபுல்லா ஆறாம கொஞ்சம் கொஞ்சம் ஈரமா இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல நான் என்ன பண்ணேன்னா, மிக்சியில போட்டு அரைச்சி சலிச்சு வச்சா எடுத்த மாவு இது. அது உங்களால பண்ண முடியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஸ்டோர்ல கூட நீங்க ரெடிமேட் மாவு கிடைக்குது, அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்மளுக்கு கொதிச்சிருச்சு நல்லா. இந்த ஸ்டேஜ்ல நான் என்ன பண்ண போறேன், கொஞ்சம் கொஞ்சமா மாவு போட்டு கட்டி விடாம கலரிடலாம். நம்ம ஒரு அரை ஸ்பூனா, அப்புறம் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூனா போட்டுக்கலாம். நம்ம இங்க பாருங்க, நல்லா மாவு நம்மளுக்கு சுருண்டு வெந்து வந்திருக்கு. இது வந்து தண்ணி வந்து உங்களுக்கு எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு மாவுக்கு ஏத்த மாதிரி தண்ணி. நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. 1.5 டம்ளர் விட்டீங்கன்னா அதுல கம்மி கூட பண்ணிக்கலாம் சில டைம். ஏன்னா ஒவ்வொரு மாவுக்கு ஏத்த மாதிரி அது இருக்கும். என்னோட மாவு வந்து 1.5 டம்ளர், 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கும் என்னோட மாவு. இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுது. இதை நான் மூடி போட்டு மூடி வச்சிருந்தேன். கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு நான் மூடி வச்சிடுறேன். பூர்ணம் நம்மளுக்கு நல்லா ஆறிடுத்து. அதை நான் என்ன பண்ண போறேன், குட்டி குட்டி பாலா எடுத்து உருட்டி வச்சுக்க போறேன். நம்மளுக்கு சூடு நல்லா ஆறி எடுத்து கொஞ்சம் எண்ணெய் தொட்டு தொட்டு நம்ம இதை ஃபுல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்ப நம்ம சொப்பு பண்ணலாம். இதை எடுத்து இந்த பாருங்க, கொஞ்சம் மாவை இப்படி எடுத்துக்கிட்டு மோதகம் பண்ண போறோம். நம்ம இப்படி நல்லா உருட்டிக்கோங்க. பாருங்க, இப்படி பிரஸ் பண்ணிக்கணும். இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இப்படி கொடை மாதிரி பண்ணிட்டு இதுக்குள்ள இப்படி வைக்கணும். இப்படி பூர்ணத்தை வச்சு இங்க பாருங்க, இப்படி எல்லா பக்கமும் இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். பாத்தீங்களா, நம்மளுக்கு ரெடியா எடுத்து நான் உங்களுக்கு இன்னொன்னும் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, இப்படி எடுத்துட்டு நல்லா உருட்டிக்கணும் மாவை. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாவை மூடி போட்டு போட்டு எடுத்துப்போம், என்ன இல்லாட்டி காஞ்சிரும். இங்க பாருங்க, இப்படி பண்ணணும். நம்மளுக்கு சொப்பா பண்ண வரலன்னா இப்படி போட்டுட்டு இந்த மாவை இப்படி பண்ணி இதை இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். இங்க பாருங்க, இப்படியும் பண்ணலாம்.
பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுது நம்மளுக்கு ரெண்டாவது. இங்க பாருங்க நமக்கு எல்லா கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுது. இது இட்லி குக்கர்ல வேக வைக்கணும். இப்படி வச்சு எண்ணெய் நல்லா தொடவிக்கணும். இதுல தொடவி ஒவ்வொன்னா வைக்க ஆரம்பிச்சிடணும். நான் இட்லி தட்டுல தண்ணி விட்டுருக்கேன். இட்லி கீழே அந்த பாத்திரத்துல தண்ணி கொதிச்சிருச்சு எனக்கு கொஞ்சமா. அதை நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தை இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல இந்த தட்டை நான் வைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி தட்டு இல்லைன்னா இட்லி தட்டே யூஸ் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். வாங்க, நம்மளுக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்மளுக்கு எல்லா கொழுக்கட்டையும் அருமையா ரெடி ஆயிடுது. நான் இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். அருமையான ருசியான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுது. இதை நீங்களும் வீட்ல செஞ்சு டேஸ்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க. இது பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள். கணேஷ் சதுர்த்தி வர்றதுனால நீங்களும் இந்த வீட்ல செஞ்சு அசத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு. லைக், ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ, பை பாய்.